கஷ்டம். போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க எங்களை மாதிரி அதிகாரிகள், நேர்மையான அதிகாரிகள் எப்படி வேலை செய்ய முடியும்? நாங்க எங்களை நேத்து எஸ்பி மயிலாடுதுறை என்ன ரூம்ல கூப்பிட்டு பேசுறாரு. இப்படி வரல காமிச்சு, இப்படி இருக்கிற வரல வளைஞ்சு போகணுமா, வரையிலன்னா உடைச்சிருவாங்களாம். எப்படி? நேர்மைக்கு விடும் சவால் இது. நேர்மைக்கு விடும் சவால் உடைச்சிருவாரா? ரெண்டாவது, ஏன் இதெல்லாம் நமக்குள்ள பெருசாக்குறீங்க? இதெல்லாம் அப்படியே போங்க, அப்படியே போங்க. உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை பண்ண மாட்டாங்க. என்ன பயமுறுத்தி காட்டுறீங்களா? பண்ணுங்க, எவ்வளவுதான் பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஆனா இந்த கருப்பாடுகள், அந்த ஆய்வாளர் பாலச்சந்திரன் ஒருத்தர் இருக்கிறார், மணல் கொள்ளை, புரோவிஷன் டிரான்ஸ்போர்ட் அஃபெண்டர்ஸ் கிட்ட எல்லாம் பணத்தை பறிக்கிறாரு. நிறைய பேர் பொய்யான, ஒரு எஸ்பிக்கு தெரியுமோ தெரியாத நிறைய பேர் மேல பொய்யா கொடுத்து மாட்டுக்காரு. இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாரையும் விசாரிக்கிட்டோம், பொதுமக்களை விசாரிக்கிட்டோம். அவர் ஒரு நேர்மையற்ற ஒரு அதிகாரி, அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர். அவர் தவறான தகவலை எஸ்பிக்கு சொல்றாரு. என்ன போல ஒரு நேர்மையா வேலை செஞ்சு நான் 1200 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன், வழக்கு பதிவு பண்ணிருக்கேன். 700 பேரை ரிமாண்ட் பண்ணிருக்கிறேன். எங்களை மாதிரி அதிகாரிகளை ஒரு இது பண்ணி ஆகணும்னா எப்படி பண்ணணும்? நேர்மையா வேலை வாங்கணும். வேலை வாங்கறத விட்டுட்டு எங்களை பனிஷ் பண்றீங்க. ஒரு தவறான ஒரு போடாதீங்க பிரச்சனை சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு இந்த நியூஸ் எப்படி வந்தாலும் சரி, அது தவறா? தவறில்ல, உண்மை. இந்த நிர்வாக சீர்கேடு மயிலாடுதுறை மாவட்டத்தில் இது போன்ற ஒரு எஸ்பி, இது போன்ற எஸ்பி இன்ஸ்பெக்டருங்க இருக்கிற வரைக்கும் காவலர்களுக்கு அனைவருக்கும் இல்ல, பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. பொதுமக்களுக்கே பாதுகாப்பு இல்ல. இந்த 2 அதிகாரிகள் உடனடியாக மாற்றப்படணும். நான் சஸ்பெண்ட் ஆனாலும் பரவாயில்ல, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், இப்போ கடைசியா ஒன்னு சொல்லியிருக்கேன். இந்த அரசை நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான், கீழ்ப்பணிபுரியும் அதிகாரிகள் கிடையாது. ஆனரபிள் சிஎம் அவங்களுடைய அரசு நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த அரசு கெட்ட பெயர் கொண்டு போறதே யாருன்னா இந்த மாதிரி அதிகாரிகள் தான். இந்த மாதிரி அதிகாரிகள், அந்த ஆனரபிள் சிஎம் அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியல. மனித உரிமை ஆணையத்தில் நாங்க வேலை செஞ்சது எங்களை பழி வாங்குறாங்க, இப்பயும் பழி வாங்குறாங்க. நான் 20 பெட்டிஷன் கொடுத்துட்டேன், என்ன சென்னைக்கு மாற்றுதல் பண்ணுங்க, என்னால இங்க வேலை செய்ய முடியல, என்ன டாக் ஸ்குவாட்ல போடுங்கன்ற. I am capable of doing law and order work, but I am requesting to post me to the dog squad. But these officers not even hearing me. They are torturing me to the core. Let it be. I am totally dejected. இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த அதிகாரிகள் பண்ற மன உளைச்சல் நெருக்கடியாகி தான் இன்னைக்கு இங்க சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டதே அவர்கள் தான். நான் நடந்து ஒரு உதாரணம் உங்களுக்கு எல்லாரும் முன்னாடியே ஒன்று வைக்கிறேன். நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? நான் எனக்கு பைத்தியக்காரனா? நானு வண்டியில இருக்குது, எனக்கு வண்டியில போவேனா இல்ல நான் நடந்து போவேனா? உங்ககிட்ட இந்த கேள்வியை விட்டுறேன். வண்டியை புடுங்குது இல்லாம நேர்மையற்று கேட்டா இந்த ஏசிய சொல்றாங்க. மேல ஒரு ஏசி இருக்கு, இத லஞ்சத்துல வாங்கியிருக்கேன். நான் லஞ்சத்துல வாங்கின சொன்னா தூக்கு போட்டு செத்துருவேன். தூக்கு போட்டுக்கிறேன், இதே இடத்துல தூக்கு போட்டுக்கிறேன். யாராவது லஞ்சத்துல வாங்கன்னு சொன்னா, நான் லஞ்சம் வாங்கினேன், எவங்கிட்டயாவது கைவிட்டு வாங்கினு சொன்னா இதே இடத்துல தொங்கி போட்டு தூக்கு போட்டுக்கிறேன். என் போலீஸ் எல்லாம் விசாரிங்க, எல்லாரையும் விசாரிங்க. நேர்மையான வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். இது ஒரு உதவி ஆய்வாளர். இங்க நான் கஷ்டப்படுறதுனால எனக்கு ஐயா இது இருக்கட்டும் இந்த ரூம்ல கொடுத்தாரு. விசாரிங்க, மிரட்டி காட்டுறீங்க என்ன? இது மாதிரிலாம் நீங்க கொள்ளடிக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரகலை பண்றீங்க, நீங்க உங்களுக்கு பணம் கொடுக்கலன்றதுக்காக இவ்வளவு பிரச்சனை பண்றீங்க என்ன? என்ன மாதிரி எவ்வளோ அதிகாரிகள் மன குமுறலோட இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. ஐ எம் லீஸ்ட் பாதர்ட் பிகாஸ் உண்மை ஜெயிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனரபிள் சிஎம் அவங்க இதை உண்மையிலே எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கணும். எங்களை மாதிரி அதிகாரிகளை தண்டிக்கிறதுனா தவறுது. என்ன காரணம்னா உண்மையா நாங்க வேற வழி இல்ல, எங்களோட உயர் அதிகாரிகிட்ட சொல்ல முடியல, நம்ப முடியல. என்ன கேள்வி கேட்பீங்க தெரியுமா? ஏன் டிஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா? ஏன் ஐஜி கிட்ட சொல்லக்கூடாதா? ஏடிஜி கிட்ட சொல்லக்கூடாது? எல்லாருக்கும் தெரியும், யாரும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு 7 நாட்களா 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. எங்க போய் நிக்கிறது? இப்ப கூட பாருங்க, என் பக்கத்துல யாரும் இல்ல. ஏன்னா இது டிபார்ட்மெண்ட் கோட் ஆஃப் கான்டாக்ட். கேட்டா கோட் ஆஃப் கான்டாக்ட் சொல்லுவீங்க, அதனாலதான் பாருங்க ஒரு போலீஸ் நிக்க மாட்டாங்க. இதான் உண்மை. என்னோட போட்டோம் எல்லாமே சஸ்பெண்ட் ஆகுனா என்னோட போட்டோம், என் போலீஸ் யாரும் இருக்க கூடாது. ஆனா இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கணும். செந்தில் வேலன் ஐபிஎஸ், டேவிட்சன் ஏடிஜி லா அண்ட் ஆர்டர், எஸ்பி ஸ்டாலின், பாலச்சந்தர், இந்த 4 பேரை நிக்க வச்சு கேட்கல, எனக்கு என்ன ஆகும்னே எனக்கு தெரியாது.
தேங்க்யூ. அமைச்சர் சார், அமைச்சர் பத்தி சொன்னீங்க யாரு சார்? அமைச்சருக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அமைச்சர்ல அவங்க எல்லாம் இதெல்லாம் தெரியாதுங்க. இவங்க சிஞ்சா அடிக்கிறதுக்கு வண்டி கேக்குறாங்க. There is no protocol. There is no protocol in giving this vehicle. கான்வாய் அவங்களுக்குன்னு தனி வரும். மினிஸ்டர்ஸ்க்கும் இந்த அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த அதிகாரிகள் என்னை பழிவாங்குகிறார்கள். உங்ககிட்ட விட்டுறேன். நீங்க நல்லது எனக்கு சொல்லுங்க. ஜெய் ஹிந்த்.